இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல நடிகைகள் உருகி உருகி காதலர்களை காதலிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா ஃபைனலா என்ன ஆகிருக்கும்னா அவங்களுக்கு வேற கல்யாணம் நடந்திருக்கும், இல்ல வேற ஒருத்தவங்களோட அஃபேர் இருக்கும். ஸோ இது காமனாவே சினிமா பீப்புளுக்கு நிறையவே இருக்கிறது தான். ஆனா இந்த வாட்டி நடிகைகள் பயங்கரமா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? எந்தெந்த நடிகைகள் எப்படி எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, யாரை நம்பி அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்க போறது நடிகை ரேகா. பாலிவுட்ல பெரிய நடிகையா இருந்தவங்க அமிதாப் பச்சன் மேல காதல் கொண்டு அமிதாப் பச்சன் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தாங்க. பல இன்டர்வியூல அவங்க இல்லாம நான் இல்ல, அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே எனக்கு அவர் கண்ணை விட்டு வேற எங்க விலகுறதுன்னு எனக்கு தெரியாது, அது மாதிரி பல தடவை தன்னோட காதலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. Absolutely, duh. That's a dumb question. I have yet to come across a single man, woman, child who can't help but fall completely, passionately, insanely, desperately, especially hopelessly in love with him. ஆனா இதுல எங்க போய் முடிஞ்சதுன்னா, இவருக்கு ஆல்ரெடி ஜெயா பச்சனோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஜெயாவும் அமிதாபும் தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இதற்கு இடையில வந்த அஃபேர் தான் வந்து ரேகா, இதுதான் உண்மை. ஆனா வந்து அமிதாப் ஏதோ வந்து காரணங்கள்லாம் சொன்னாராமா, இந்த மாதிரி நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் உன உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனாலதான் ரேகா இருந்தாங்களாமா. ஆனா கடைசி வரைக்கும் ஜெயா அதுக்கு வழிவகுக்கல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயா, அமிதாப், ரேகா 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த உண்மையான வாழ்க்கையை அப்படியே நடிச்சிருப்பாங்க. அதாவது ஜெயாவுக்கும் அமிதாப்புக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அமிதாப் நிஜமாவே ரேகாவை பாப்பாராம், ரேகாவோட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த மீதி கதை இருக்குமா. அதாவது இருக்கிற அஃபேர்ல என்ன ஊத்துற மாதிரி இந்த படத்துலயே அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஜெயா பச்சன் இப்ப பல இன்டர்வியூல இப்ப பாரு கோவமா இருப்பாங்க, மக்கள் செல்ஃபி கேட்ட கூட தப்புன்னு தட்டிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமிதாப் தான். ஏன்னா அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆங்கர் கேட்பாங்க, உங்களுக்கு காதல் மேல நம்பிக்கை இருக்கா, உங்க அமிதாப் உங்ககிட்ட இன்னைக்கா காதலை காமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டப்ப ஜெயா பச்சன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, காதல்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஒருவேளை எனக்குன்னா ரொமான்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து என்கிட்ட மட்டும் ரொமான்ஸ் பண்ண வராது போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் ஸ்வீட் கேர்லா இருந்த ஜெயா தான் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அஃபேரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம இப்படி போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஜெயா பச்சனும் ரேகாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அமிதாப் ரேகாக்குள்ள இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமும் ஒன்றும் முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நயன்தாரா பிரபுதேவா மேட்டர். இப்போ வரைக்கும் நயன்தாரோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா சிம்புவோட GIF போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்துறது இருக்கும். நயன்தாரானா பல பேர் காதலிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நிஜமாவே பிரபுதேவா விஷயத்துல வந்து நயன்தாரா தான் வந்து ஏமாற்றப்பட்டார்கள். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாராவும் பிரபுதேவாவும் நல்லா தான் காதலிச்சிட்டு இருந்தாங்க. பிரபுதேவாவுக்கு இன்னொரு மனைவி இருந்தது நயன்தாராவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிரபுதேவா அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நயன்தாரா பச்சை எல்லாம் குத்துனாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவில வந்து ஒரு டான்ஸை போட்டாங்க. இதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, சரி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி. ஆனா கடைசியில பசங்க தான் முக்கியம், பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படி தபக்குன்னு குதிச்சவங்க நயன்தாராக்கு ஒரு பெரிய இடியா விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இனிமே நான் சினிமாக்கே வரமாட்டேன்டா, எனக்கு காதல்ல நம்பிக்கை இல்லாம போச்சுங்கடா, போங்கடா அப்படிங்கிற மாதிரி கடைசியா ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சு டைரக்டர் காலில் அழுதுகிட்டே விழுந்திருப்பாங்க. அந்த அழுதுகிட்டே விழுந்தது வந்து கடைசி படம்னால மட்டும் இல்ல, என் வாழ்க்கைய கஷ்டங்கள் இதோட முடிஞ்சு போட்டுண்டா அப்படின்னு சொல்லி சினிமா பக்கம் தலை வைக்கவே இல்லை. ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜா ராணில என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் இப்ப நம்பர் 1 இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஏமாற்றப்பட்டார்கள் லிஸ்ட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா சமந்தா தான். ஆனா தேர்டா சொல்றேன், சமந்தா ரொம்ப உருகி காதலிச்சாங்க. அவங்களோட குழந்தைத்தனம் ஃபுல்லாவே நாகச்சைத்தன்யா கிட்ட மட்டும் தான் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. பல இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனா நாகச்சைத்தன்யா தவிர வேற யாருமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சித்தார்த்த லவ் பண்ணாங்க, அதன் பிறகு அது சரி வரல, நாகச்சைத்தன்யா லவ் பண்ணாங்க. நல்லாதான் கல்யாண வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் குழந்தை பத்துக்கலான்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 2 பேர் சேர்ந்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நாகச்சைத்தன்யா ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே சரி இவர் இப்படி பண்றாருன்னு அவங்களும் டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த இன்டர்வியூல போனாலும் உங்களுக்கு லவ் இருக்கா, இதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு வந்து ஓப்பனா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மனசெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, என் மனசுல எவனுமே இல்லை, எனக்கு எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் நாக சைத்தன்யா படத்துல நடிச்ச ஒரு சில பிக்சர்ஸ், அவங்களோட சிங்கிள் பிக்சர் எல்லாம் காட்டும் போது இந்த பொண்ணு யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. என்னைக்காவது நாக சைத்தன்யாவோட இருந்த படங்களோட பாடல்கள் பாடினாலும் அவங்க அழுகிறது இப்ப வரைக்கும் வாடிக்கையாவே இருக்கு. ஒரு சில பேர் இது சீனுன்னு சொன்னாலும் அடிப்பட்டவங்களுக்கு தானே தெரியும் வழி என்னன்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது தமன்னா கார்த்திக்கோட கான்ட்ரவர்சி. தமன்னாவும் கார்த்திக்கும் ரொம்ப உருகி காதலிச்சாங்க. அதனாலதான் வந்து 2-3 படம் ஒன்னா நடிச்சாங்களாம். வீட்டுல சொல்லும் போது சிவகுமார் சொன்னாங்க, ஆல்ரெடி ஜோதிகா வடக்கி இருக்கிறா, நீ இன்னொரு வடக்கி எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிரஷர் இருந்தனால கார்த்திக் கடைசியில அரேஞ்ச் மேரேஜே பண்ணிட்டாங்களாமா. தமன்னாவும் அதுல இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்ல போயிட்டு விஜய் அப்படிங்கிற விஜய்னா அந்த விஜய் இல்ல, இந்த விஜய் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. இவங்களை கிரீன் பிளாக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தமன்னாவும் இவங்க கல்யாணம் பண்ணி போறாங்க அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப தமன்னாவை கழட்டி விட்டு விஜய் தங்கல்
படத்துல ஒரு ஹீரோயின் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒன்னா இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, தங்கல் பட ஹீரோயின் தமன்னாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தமன்னாவை கழட்டி விட்டு இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இதுல இடி விழுந்தது யாருக்குன்னா வேற யாருக்கும் இல்ல, தமன்னாக்கு தான். அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது கோவை சரளா. கோவை சரளா பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலைங்க, கேள்விப்பட்ட விஷயம் கிசி எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதை வச்சுதான். கோவை சரளாவும் வடிவேலும் பல படங்களில ஒன்னா நடிச்சிருக்காங்க. பல படங்களில் நடிச்ச பிறகு வடிவேலும் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு போல. கோவை சரளாவும் ஒத்துட்டு இருக்காங்க, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் வடிவேலோட அந்த குணாதிசயம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வரைக்கும் நீங்க பல சின்ன திரை நடிகர்களா இருந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, வடிவேல் ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹீரோக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் இன்னொரு காமெடியன் வந்தா அவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஈவன் வடிவேல் மாதிரி நடிச்ச பல நடிகர்களை மிரட்டி இங்க ஒரு வடிவேல்னா நான் தான், என்ன மாதிரி வரணும் ட்ரை பண்றான்னு போட்டு அடிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க. இது கேப்டனுக்கு தெரிஞ்சு போய் கேப்டன் வந்து மிரட்டி கடைசியில கேப்டனோட இதெல்லாம் பிடிக்காம தான் என்ன பண்ணிருப்பாருன்னா கேப்டன் பத்தி அசிங்கமா பேசிருப்பாங்க. அதாவது கேப்டனுக்கு பின்னாடி கொடை பிடிக்கிற சீன்ல நடிக்க வச்சதே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு அவர் மனசு வைக்கலன்னா வடிவேல் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா வடிவேலை வந்து பேன் பண்ணிட்டாங்க சினிமால இருந்து. அதுக்கப்புறம் மீன் போட்டு வடிவேலை வாழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன துரதிருஷ்டவசமோ என்னன்னே தெரியல, எல்லாருமே வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க வடிவேலோட கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இதனாலதான் கோவை சரளாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இது ஏமாற்றப்பட்டார்கள் லிஸ்ட்ல வராது. பட் ஸ்டில் ஒருத்தரை நம்பி அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி கடைசியில இவங்களோட குணாதிசயம் பிடிக்காதனால வெளியே வந்திருக்காங்க. இதுவும் ஒரு வகை ஏமாற்றம் தான். இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் இல்லைனாலும் இப்ப வரைக்கும் பல பேர் கிசுகிசுக்கப்படுற ஒரு நியூஸாவே பார்க்கப்படுது. சோ நான் சொல்ற நடிகைகள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் சொல்லிருப்பேன். இந்த நடிகை ஏமாந்து போனோன்னே எனக்கு ரொம்ப வலிச்சதுப்பா அப்படின்னா எனக்குன்னு கேட்டீங்கன்னா சமந்தா. உங்களுக்கு யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.